நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். OMG இஷான், இந்த சல்லடை வழியா மூணு தெரிய மாட்டேங்குதே. என்ன ஏன் தெரியல? அது சல்லடை தானே. நீ என்ன சல்லடை வாங்கிட்டு வந்திருக்க? இதுல மூணும் தெரியல, நீயும் தெரியல. இதுல என்னோட மூஞ்சி தான் தெரியுது. உன்னோட மூஞ்சி தானா? ஏய், இதோட டிசைன் பிடிச்சிருந்தது, அதான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இஷான், do something, I'm hungry. சரி, வேற சல்லடை வாங்கிட்டு வரேன். மார்க்கெட்ல இருந்தா? அதுக்குள்ள பசி தங்காம நான் செத்துருவேன் இஷான். ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் மும்பைக்கு மூணு வந்திருக்கு. அதோட பெரியம்மா வேற சொல்லிருக்காங்க, இந்த சல்லடை வழியா மூணை பார்க்காம உன்னை பார்க்காம என்னோட பூஜை முடியாதா? நான் எதுவும் சாப்பிட கூட முடியாது. இரு நான் ஏதாவது பண்றேன். ஐடியா, நீங்க இரு, நான் வந்துடுறேனே. என்ன புடவை வாங்கிட்டு வந்திருக்கான்? இதை வச்சு பார்த்தாலும் தெரியல. சோனா, இந்தா. இது என்ன? கொஞ்சம் சின்னதா, பட் இதுல பார்த்தா மூன் கிளியரா தெரியும். சரி சோனா, டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் பாரு. யா, இதுல இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது. சரி, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். என்ன வேணா சொல்லுங்க, இந்த பண்டிகையால ஒரு விஷயம் நிரூபணமாகுது. பெண்கள் எல்லாரும் அவங்க புருஷனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஏங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? ஆமால, இங்க பாருங்க, அப்படி அமராவதிக்காக. இஷான் ப்ளீஸ், முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். ஏய், என்னையும் கொஞ்சம் சாப்பிட விடியா? என்ன சாப்பிட விடு?
காலையில இருந்து நான் தான் பட்னியா இருக்கேன். நான் தான் எதுவும் சாப்பிடல. மூணு வர லேட்டா வந்துருச்சு இன்னைக்கு. அந்த சலடியால டைம் வர எனக்கு நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி சோனா, உன்னை சாப்பிட வேணாம்னு தடுக்கலையே. நோ நோ நோ. முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். சுமங்கலி பூஜை இஸ் meant for women, you know. ஆனா பசிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. இந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? காலையில இருந்து நாங்க எதுவும் சாப்பிடாம இருந்தும் நாங்க உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்க இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நிஜமாதான் இலேஷ், நீங்களும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ராணி இது? நீங்க எல்லாரும் மிச்சம் வச்சதை நாங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உனக்கே தெரியும்ல, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு 3 இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனேன். பயங்கர பசி தெரியுமா? அப்புறம் என்ன, அப்படி இருந்தா என்னால மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. சரி போகட்டும் விடுங்கக்கா, இவங்க இப்படிதான். அது சரி, இவங்களுக்கு இதயம் ஒண்ணு இருந்தா தானே. ராணி, முதல்ல சுகனாவுக்கு போன் பண்ணு, அவன் நிலைமை என்னன்னு கேளு. முதல்ல அவளை கேளுங்க, சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்தாலா இல்ல மதியானமே சாப்பிட. என்ன பேசுறீங்க? OMG ஷான், இன்னைக்கு ஒருவேளை 3 வரலன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன். நீ மும்பை வந்ததுனால எனக்கு 2 விதமா இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இங்க 3 half an hour லேட்டா வருது. நான் இப்பவாது சாப்பிடவா? வெயிட் ஷான், வெயிட். எங்க வீட்ல இருந்து. ஹலோ சுஹானா, ஒரு நிமிஷம். ரஜினிகா, இங்க 3 வந்தாச்சு. அப்பாடா. ஆமா, ஈஷான் அவனோட கையால உன்னோட விரதத்தை முடிச்சு வச்சான்ல? யாயா, ஈஷான் ஒரு சலடை வாங்கிட்டு வந்தான். அதுல இங்க 3ம் தெரியல, அவன் முகமும் தெரியல. அதெல்லாம் சரி, முதல்ல உன் விரதத்தை முடிச்சியா இல்லையா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டோம். ஆமா, ஈஷான் எங்க? சுகானா இங்கதான். என்னோட பிளேட்ல கை வைக்காத ஈஷான். என்ன சுகானா, பாவம், அவனை சாப்பிட விட. என்ன, அது எப்படி சாப்பிட விட முடியும்? ஃபாஸ்ட் நான் இருந்தேனா இல்ல ஈஷான் இருந்தானா? முதல்ல நான் தான் சாப்பிடுவேன், அப்புறம் தான் ஈஷான் சாப்பிடணும். டுடே இஸ் மை டே. பாத்தீங்களா? அர்த்தம் புரிஞ்சுதா? ஈஷான், I said don't touch. முதல்ல நான் தான் சாப்பிடுவேன், புரியுதா? சோனா, நிஜமாவே எனக்கு ரொம்ப பசிக்குது. மயக்கம் போட்டுரும் போல இருக்கு. பாவம், இஷான சாப்பிட விடுமா. ஆமா, ஒருவேளை அவனும் சாப்பிடலையோ என்னவோ. ஏன் அவன் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? அது ஒருவேளை உனக்காக உன்ன போலயே அவன் விரதம் இருந்திருக்கலாம் இல்லையா? காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா? ரியலி? இஷான், இஷான் எதுவும் சாப்பிடலையா? இஷான், நீயும் ஃபாஸ்டிங் இருந்தியா இன்னைக்கு? இஷான், இஷான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், நீயும் ஃபாஸ்டிங் இருந்தியா இன்னைக்கு? இஷான், இஷான். சுஹானா, என்னாச்சு? இஷான் ஃபெயிண்ட் ஆயிட்டா. இஷான், சுஹானா, அவன் மூஞ்சில தண்ணி தெளி. ஓ யா, ஒன் செகண்ட். இஷான் இரு, வெயிட். நான் வந்துறேன், இரு. இஷான் என்னாச்சு? இஷான் ஏன் ஃபெயிண்ட் ஆயிட்டா? என்னாச்சு? அவன் கண் முழிச்சானா? எனக்கு பசிக்குதுன்னு நான் தான் சொன்னேன்ல சுகானா. காலையில இருந்து வர எதுவும் சாப்பிடலாதான் மயங்கிட்டேன். உட்காருங்க. கேட்டிங்களா? பாத்தியா சுஹானா, நான் தான் சொன்னேன்ல இஷான் உனக்காக விரதம் இருந்திருப்பான்னு. சுகானா, முதல்ல அவனுக்கு ஜூஸ் ஏதாவது கொடு, அப்புறம் சாப்பிட வை. ஜூஸா? யா ரஜினிகா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பை பை. இஷான் எழுந்துரு. கம் ஆன், கெட் அப். கை தூக்கு. Better.
நீ எனக்காக ஃபாஸ்ட் இருந்தியா? சோ ஸ்வீட். இப்போ நான் சாப்பிடவா? என்ன அந்த அளவுக்கு நீ காதலிக்கிறியா? ஆனா நான் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்துட்டேன். சோனா, நாள் பூரா எனக்காக சாப்பிடாம நீ விரதம் இருக்க. உனக்காக நான் விரதம் இருக்க கூடாதா? என்னுடைய நிலா இருக்குல்ல, அது உன்னுடைய நிலா விட ரொம்ப கத்துக்கோங்க. உங்க தம்பி கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கோங்க. அண்ணா, இந்த ஈஷான் இருக்கானே, அவன் நம்மள நல்லா மாட்டி விட்டான். நம்ம மூக்கு நல்லா உடைச்சிட்டான்டா அவன். அப்படியா? வெட்டுப்பட்ட உங்க மூக்குக்கு மருந்த அப்புறமா போட்டுக்கோங்க. முதல்ல சேலஞ்ச்ல நாங்க ஜெயிச்சதுனால எங்களை இந்தியா கேட்டுக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. என்ன? ஆமா, நீங்க 2 பேரும் சேலஞ்ச்ல தோத்து போயிட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் வெக்கமான கொஞ்சமாவது இருந்தா உடனே எங்க 2 பேரும். ராணி, ஆக்சுவலா நானே விரதம் இருக்கலாம்னு இருந்தேன். என்னடா இலேஷ்? ஆனா இவன் தான். என்னடா இது? நீங்க ஒருவேளை இன்னைக்கு விரதம் இருந்துட்டீங்கன்னா அப்புறம் நிஷா என்னையும் விரதம் இருக்க சொல்லுவான்னு சொன்னான். அதனாலதான் நான் விட்டுட்டேன் ராணி. என்ன சொல்றீங்க? கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்டா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் தான் விரதம் இருக்கணும்னு நினைச்சேன். இவர்தான் இப்ப சொன்ன அதே வார்த்தையை சொல்லி தடுத்து நிறுத்திட்டாரு தெரியுமா? ஆமா, சத்தியமா சொல்றேன். நீங்க தான் போய் சொல்றீங்க. இல்ல நீ தான் சொல்ற. நிறுத்துங்க. பெரியண்ணி, நீங்க இன்னைக்கு விரதம் இருந்தீங்களா? அப்பனா வாங்க, வந்து சாப்பிடுங்க. இல்ல, முதல்ல பசங்களை எல்லாம் சாப்பிடவே. காலையிலேருந்து அவங்க தான் எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் எங்க விரதம் இருந்தேன்? அப்படின்னா சல்லடை வழியா என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த சல்லடை வழியா பார்க்கும் பொழுது அந்த நிலவு எவ்வளவு மங்கலா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
முதல்ல இந்த நிலவு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிட்டு இருந்ததுல்ல? எவ்வளவு அழகா தெரிஞ்சது இல்ல? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஈஸ்வர் அண்ணாக்காக சுமங்கலி பூஜை பண்ணுவீங்களே, அப்ப நானும் உங்க கூட சேர்ந்து விரதம் இருப்பேனே. அப்பா தான் திட்டிக்கிட்டே இருப்பாரு. யாருக்காக நாள் பூரா நீ பட்னி கிடக்குறேன்னு கேட்பாரு. ஒரு பக்கம் அம்மா என்னடானா, பரவாயில்ல விரதம் இருக்கட்டும்பாங்க. இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான்னு சொல்லுவாங்க. என்னோட பக்தியில ஏதோ குறை இருந்திருக்கும்னு தோணுது. நம்ம 2 பேரையும் விதி எப்படியெல்லாம் ஏமாத்திருச்சு பாருங்க. விதி, இது எல்லாமே விதியுடைய விளையாட்டு. ஏன்னா நிலவு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொன்னு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு? போடும் வேண்டாம். ஆமா, இலேஷ் எங்க காலையில இருந்து ஆளவே காணோம். இலேஷ் நிஷா கூட எங்கேயோ வெளியில போயிருக்கான். ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஒரு வழியா ஒரு வேலையை தேடிக்க ஆரம்பிச்சிட்டானே. அம்மா, நீங்க இந்த தடவை அவனுக்கு ஒழுங்கா புத்திமதி சொல்லுங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கான் அவன். மறுபடியும் யாரோட வலையிலயாவது போய் விழுந்துட போறான். இல்ல, இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அவன் தன்னுடைய முட்டாள்தனத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டான். இனிமே அப்படி பண்ண மாட்டான். இலேஷ் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. நிச்சயமா அவன் மறுபடியும் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணுவான். பாத்தியா ராதா, இவங்க எப்பவும் என் பிள்ளைய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன நீங்க வேற, உங்களுக்கு இலேஷ் மேல அக்கறை அதிகம்தான். ஆனா சித்தப்பா, எனக்கு என்னமோ இந்த வாட்டி இலேஷ்க்கு வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு தோணுது. நாம தான் ஏதாவது செய்யணும். நீங்க யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களேன். நானும் கேட்டு பார்க்கறேன். ராதா, டைம் ஆச்சு. டிஃபன் என்னாச்சு? இதோ எடுத்துட்டு வரேனா. ரொம்ப நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நான் பார்க்கறேன். ஹலோ. தேங்க் காட். நான் இன்னைக்கு அந்த ஆண்டவங்கிட்ட வேற ஏதாவது கேட்டிருந்தேனா கூட அது எனக்கு உடனே கிடைச்சிருக்கும் போல இருக்கு. நீங்களா? ஆமா ஷைலு, நான் ஈஸ்வர் பேசுறேன். உன்னோட ஈஸ்வர். நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா வேற யாராவது போன் எடுத்திருந்தாங்கன்னா உங்ககிட்ட பேச முடியாம போயிருந்திருக்கும்ல. நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ போன் எடுத்திருக்க. ஷைலு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார நீ போன்ல? இஷானா? எதுக்காக போன் பண்ணீங்க? என்ன பதில் சொல்றது உனக்கு? உனக்கு என் வார்த்தைகள்ல நம்பிக்கை வராதுதான். இருந்தாலும் எனக்கு நேத்துல இருந்து ஷைலு எனக்கு ஞாபகமாவே இருக்கு. போன்ல யார நீ? நான் போனை வச்சிடுறேன். இது பாரு, நான் நேத்துல இருந்து எமோஷனலி ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். யார்கிட்டயாவது என் மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு. என்ன பேசணும் உங்களுக்கு? நேத்து சுமங்கலி பூஜைல ஷைலு, நான் இருக்கிற ஏரியாவில் பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. நீங்க எல்லாரும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்பா, ஆலோக், நான், ஷைலு. அந்த நாள் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் நேரா கிளம்பி வீட்டுக்கே வந்துடலான்னு தோணுச்சு. நேரா உன்கிட்ட வந்து என்னோட கையாலேயே உனக்கு தண்ணி கொடுத்து உன்னோட விரதத்தை முடிச்சிடலாம் நினைச்சேன். ஷைலு, நீ எனக்காக விரதம் இருந்தல்ல? ஷைலு, என்னால நேத்துல இருந்து நிம்மதியா தூங்கவே முடியல. நான் நிஜமாவே உன்னை மிஸ் பண்றேன் ஷைலு. என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் வளர்றீங்க?